அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? வீட்டில் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. குழந்தைங்க வளர்ப்பு தான் வழக்கம் போல. ஃபர்ஸ்ட் ஒன், பிள்ளைங்களை காலையில் அதிகாலை எழுப்பி பழகிருங்க. அது பழக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். நாம நல்லா இருந்தாலே நம்ம குழந்தைங்களை நல்லா வளர்ப்போம். அதனால நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். செகண்ட் திங், பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே லாஸ்ட் பீரியட் பிடி பீரியட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்த உடனே வீக்லி ட்வைஸ் தான் பிடி பீரியட் இருக்கும். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு, என் பிள்ளைங்க படிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ பிடி பீரியட் இல்லாத நாட்களில் அது லாஸ்ட் பீரியட் பார்த்துக்கோங்க. பிள்ளைங்களை என்ன பண்ணணும், வந்த உடனே அவங்களுக்கு பிடித்தமான ஏதாவது எனி ஒன் கேம், ஏதாவது ஒரு பேட் விளையாடி, பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் ஒரு பேட்மிண்டனோ, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி கேமை எடுத்து நீங்கள் பேரண்ட்ஸ் நம்ம அம்மா கூட நின்று விளையாடி ஒரு 1/2 hour விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து கால் கையெல்லாம் கழுவிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சாமி கும்பிட வச்சு ஒரு விபூதி ஏதோ பூசி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமே உட்காந்து படிக்க வைங்க. அடுத்தாப்புல என்ன பண்ணுங்க, அவங்களுடைய டைம் டேபிள் நம்ம கண்டிப்பாக தெரியணும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் முக்கியமான விஷயம், ஸ்கூல் டைம் டேபிள் நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியணும். அந்த டைம் டேபிள் எடுத்து ஒரு இந்த டோர்லேயோ ஒரு சுவர்லையோ ஒரு லைட்டாக கம்மு போட்டால் போதும், ஒட்டி வச்சுருங்க. அதே மாதிரி தவறாமல் ஒரு திருக்குறள் கண்டிப்பாக ஒட்டி வைங்க, எழுதி வைங்க. ஒரு பேப்பரில் எழுதுங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு பேப்பரில் எழுதி அதை ஒட்டி வச்சுருங்க. அப்புறம் பெரிய பிள்ளைங்களானா மேத்ஸில் ஃபார்முலாஸ், சின்ன பிள்ளைங்களானா அந்த அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சம்ஸ் எழுதி ஒட்டி வைங்க. அடுத்து மூணாவது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பிள்ளைங்களை விளையாடிட்டு வந்த உடனே சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். பிள்ளைங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அந்த கை கால் முகம்லாம் கழுவு சொன்னேன் இல்லையா, கழுவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து படிக்க வைங்க. அந்த நாங்களாம் அப்படிதான் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எங்கள் அம்மா நைட்டு படுக்கும்போது சாப்பாடு கொடுப்பாங்க. அது நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்களுடைய ஹெல்த் எப்படி சாப்பாடு கொடுக்கணுங்கிறது பேரண்ட்ஸ் ஆகியவங்களுக்கு தெரியும். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க படித்து முடிச்ச உடனே கண்டிப்பாக படுக்க போகிறப்போ பிள்ளைங்களோட ஷூ அவங்களே ஷூவெல்லாம் பாலிஷ் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல வைக்க சொல்லி கொடுத்து பழகுங்க. அதே போல் இந்த டை பெல்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேக்குக்குள்ளே வச்சு பழக சொல்லுங்க. இன்னொரு விஷயம், கண்டிப்பான முறையில் வீக்லி ஒன்ஸ் பிள்ளைங்களுக்கு வீட்டு வேலைங்களை கற்றுக் கொடுத்து பழங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன வேலைகள், சின்ன பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுக்கு தக்கன சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் சொல்லி கொடுத்து பழகுங்க. வீட்டில் வீக்லி ஒன்ஸ் சொன்ன பிள்ளைங்களுக்கு வேலையை பழக்குங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, என் பிள்ளைங்கள நான் பழக்கலை, அது ரொம்ப தப்புன்னு இப்போ எனக்கு புரியுது. நான் அதனால தான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு சொல்லுவா, உன் பிள்ளைங்களை நீ படிப்புல மட்டும்தான் நீ கவனம் செலுத்துற, பிள்ளைங்களை வேலை பார்க்க விட மாட்டேங்கிறேன்னு நீ சொல்லுவா. அப்போல்லாம் எனக்கு புரியல, பட் இப்போ ரொம்ப புரியுது. பிள்ளைங்களை சின்ன சின்ன வேலைகளை பழக்கணும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வீடு சுத்தம் பண்ணுறதோ ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளை பழக்குங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய லைஃப்பில் நான் என்னென்ன பண்ணினேன், என்னென்ன பண்ணாமல் விட்டது தப்பு எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுவேன். நான் கஷ்டப்பட்டது, இந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டோமே, மற்றவங்க இதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, இந்த விஷயத்தில் நம்ம முன்னேறணுமே, இந்த விஷயத்தில் மற்றவங்களாம் முன்னேறணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்குற அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட்ஸே கொடுக்கல. கமெண்ட் பண்ணாதான் எதை எப்படி சொல்லணும் என்னங்கிறது எனக்கு புரியும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். பாய்.